எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பான டென்ஹாக்குக்கு நாங்கள் போயிட்டு அங்கே பீச் போயிருந்தோம். அங்கே நிறையா இருந்தது. அதெல்லாம் என்னென்ன இருந்தது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் கீழே எங்கள் ப்ளே பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மேலே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டிடுச்சு. இங்கே நெதர்லாண்ட்ஸில் வின்டர்னால் மார்னிங் லேட்டாக தான் ஒரு 8:30 9க்கு தான் விடியும். அண்ட் ஈவினிங் ஒரு 4:30க்கெலாம் இருட்டாயிரும். ஸோ அந்த டைம் இங்கே ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கீழே வரப்போ லைட்டாக இருட்டாச்சு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த பங்கி இது இருக்குது பார்த்திங்களா, அங்கேயும் அப்படியே ஃபுல்லாக லைட் போட்டிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதை விட இந்த இதில் ராட்டினத்தில் போட்டிருந்தாங்க, செம்ம சூப்பராக இருந்தது. இந்த உட்கார இடத்துல எல்லாத்துலேயும் அப்படியே ஒரு ஸ்கொயராக போட்டிருந்தாங்க. அதுவுமே பார்க்க சூப்பராக இருந்தது. அதனால் அந்த லைட்டெல்லாம் பார்க்குறதே சூப்பராக ஜாலியாக இருக்கும் இல்லையா. அதனாலேயே நான் கீழே வேடிக்கை பார்த்துட்டே ரொம்ப நேரம் இருந்தேன். அப்புறம் அங்கே ஒரு இடத்துலலாம் போட்டிருந்தாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு ஒன்று இருக்கும். இது வேறு இவ்வளோ பெரிய இடமா இருக்குது, இங்கே இல்லாமல் இருக்குமா? அப்படி தான் இங்கேயும் இருந்தது. இந்த உள்ளேயே ஒரு பெரிய செட்டப்பில் நிறைய குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரியே ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அழகான க்யூட்டான ஒரு பலூனில் செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், பாலில் சர்க்கஸ் விளையாடுற மாதிரி, குழந்தைங்க குதிக்கிற மாதிரி, இந்த மாதிரி இந்த இப்போ நான் காமிக்கிற ஃபுல்லாகவுமே அந்த குழந்தைங்க விளையாடுறது தான். இந்த மாதிரி நம்ம மால்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. சரின்னு அப்படியே நடந்து வந்துட்டுருப்ப இந்த க்யூட்டான ஐஸ்கிரீம் பார்க்கவே சூப்பராக இருந்தது. அப்புறம் வர வழியில் எல்லாமே சாப்பாடு கடை இருந்தது. இது என்னன்னுலாம் எங்களுக்கு தெரியல, பட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நாங்கள் போன டைம் வேறு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி போயிருந்தோம். ஸோ கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்க்கு நிறையா வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸை கொண்டாடுறவங்களுக்குலாம் செம்மையாக இருக்கும் இங்கே பர்ச்சேஸ் பண்ண. அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. அடுத்து திரும்ப இன்னொரு கடையில் ஃபுட் இருந்தது. பட் எங்களுக்கு தான் என்னன்னு தெரியல, இது ஃபிஷ்ஷுன்னு போட்டிருந்தாங்க. பட் என்னென்னா எங்களுக்கு இங்கே வாங்கி நம்ம பிடிக்காமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் வாங்கலை. பிகாஸ் நம்மலாம் மசாலா போட்டு ஊற வச்சு சாப்பிடுவோம், இங்கெல்லாம் அப்படி இருக்காது. அதனால தான் வாங்கலை நாங்கள். அப்படியே வரும் வழியில் இந்த இது வச்சுருந்தாங்க. உள்ளே உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த துலிப்ஸோடு சேர்ந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி, ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி. பட் நாங்கள் எடுக்கலை. கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ கிறிஸ்மஸ் தாத்தாவும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் எல்லாமே அதையுமே அங்கே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னென்னலாம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். டாட்டா பாய்.